ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடையில் வேண்டிக்கிறோம். இன்றைக்கி உங்களை துபாயில் இருக்கிற கோல்டு சோக் அங்கே தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். கோல்டு சோக்குனால் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதாவது தங்க கடைகள் நிறைந்த தங்க கடல். அங்கே தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறோம். வாங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள், அசந்து போயிடுவீங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரோஸ்லேயே ஒரு ஹாட்டின் ராகி நின்று இங்கே வரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா. இப்போ நம்ம கோல்டு சோக்குக்கு போயிட்டுருக்கோம். ரோடை கிராஸ் பண்ணுறோம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாருங்கள். நல்ல ரஷ்ஷாக இருந்துச்சு. மக்கள் நடந்துகிட்டே இருக்கிறாங்க. பாருங்கள், ரெண்டு பக்கத்துலேயும் கோல்டு கடைங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டம். வாங்க க்ளோஸ்அப்பில் உங்களை காமிக்கிறேன், அசந்து போயிருப்பீங்க. இங்கே பாருங்கள், கோல்டு ட்ரெஸ்ஸு, பியூர் கோல்டில் ட்ரெஸ்ஸை செஞ்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸு பாருங்கள். ஃபுல்லாகவே கோல்டு தான், ஒரிஜினல் கோல்டில். மிக பிரம்மாண்டமாக, மிக பிரமிப்பாக இருந்துச்சு. ராகி பார்த்து ரசிக்கிறா. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த கோல்டு சோக்கில் 3 என்ட்ரன்ஸ் இருக்குது. இது கேட் 3, அதே மாதிரி 1, 2 அப்படின்னு இருக்குது. உள்ளே நுழைஞ்சு போனீங்கன்னா ரெண்டு பக்கத்துலேயுமே கோல்டு கடைங்க தான். இது அந்த காலத்துலேயே உருவாக்கப்பட்டு இப்போ வரைக்கும் அதே ட்ரெடிஷனை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள் அப்படியே. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மிஷினில் ஒரு 10 திராம்ஸ் போட்டிங்கன்னா ஒரு கோல்டு பிளேட்டட் காயின் கொடுப்பாங்க. அது வெளியே வரும். அந்த பாருங்கள், இந்த ரிங்கை சுற்றினோம்னா வெளியே வரும். இதை நம்ம இங்கே துபாயில் வந்ததுக்கான ஒரு ரிமெம்பரன்ஸாக நம்ம வச்சுக்கலாம். இங்கே ஏறத்தாழ ஒரு 1200 கோல்டு கடை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மிக பிரம்மாண்டம். டன் கணக்கில் கோல்டு இங்கே குமிச்சு வச்சுருக்காங்க. மக்கள் எல்லா கடையிலும் போய் பார்க்குறாங்க. நீங்கள் வாங்கணும் அவசியம் இல்லை, பட் எல்லா கடையிலுமே நீங்கள் போய் பார்க்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். அவ்வளோ கோல்டில் செஞ்ச இந்த ஆர்னமெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், தலையில் போடுறது, கழுத்தில் போடுறது, வளையல்ஸு. இங்கே பாருங்கள், நம்ம இமேஜினே பண்ணியிருக்க மாட்டோம். அவ்வளோ கோல்டில் அங்கே பெரிய மார்க்கெட் வச்சுருக்காங்க. இங்கே 18 கேரட்ஸில் இருந்து 24 கேரட்ஸ் வரைக்கும் கோல்டு கிடைக்கும். இது பாருங்கள், இது 1 கிராம் கோல்டு. இது அதுவும் இங்கே கிடைக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இங்கே அரேபியன் டிசைன் மட்டும் இல்லாமல் இந்தியன் மற்றும் வெஸ்டர்ன் ஸ்டைல் நகைகளும் இங்கே கிடைக்குது. நெக்லஸ்ஸு, பிரேஸ்லெட்டு, ரிங்கு, இயர்ரிங்ஸு, பேங்கிள்ஸு, பிரைடல் ஜுவல்லரி போன்ற பல வகையான நகைகளை இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே தங்கத்தோட டைமண்டு, ஜெம் ஸ்டோன் மற்றும் சில்வர் ஜுவல்லரி எல்லாமே இங்கே கிடைக்குது. இந்த துபாய் கோல்டு சோக்கு உலகத்தின் மிகப்பெரிய மற்றும் புகழ்பெற்ற கோல்டு பஜார்களை ஒன்றாக கருதப்படுகிறது. தங்கத்தின் விலை பொதுவாக அன்றைய சர்வதேச சந்தை விலையை அடிப்படையாக கொண்டு தான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பல கடைகளில் மேக்கிங் சார்ஜஸை நம்ம பேசி அவங்கள்ட்ட பார்கெயின் பண்ணலாம். அதுதான் இங்கே உள்ள சிறப்பு. நம்புற மாதிரி இல்லை, ஆனால் இங்கே பார்கெயின் பண்ண நிறைய கடை இருக்கனால பார்கெயின் பண்ணி நம்ம ஜுவல்லரி வாங்கலாம். இங்கே வேர்ல்டு ஃபுல்லாகவே மக்கள் இங்கே ஜுவல்லு, டைமண்ட்ஸு, ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. எல்லா நாட்டு மக்களையும் நம்ம இங்கே பார்க்க முடியுது. அது மாதிரி நம்மளோட பட்ஜெட் தகுந்த மாதிரியும் இங்கே கோல்டு கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை தைரியமாக வாங்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கழுத்தில் போடுற இது பாருங்கள். சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை, அவ்வளோ பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்டார் ஆஃப் தாய்பா, ஒரு பெரிய மோதிரம், 64 கிலோ. பாருங்கள் எவ்வளோ பெரிய மோதிரம்னு பாருங்கள். இது ஒரு காலத்தில் வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்ட் இது கிடச்சிருக்கு. 64 கிலோ தங்கம் மட்டும் இல்லாமல் 5 கிலோவுக்கு அதிகமாக ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் இருக்கான். 615 கிறிஸ்டல்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இமேஜின் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பெரிய மோதிரம்னு பாருங்கள். இன்றைக்கி ரேட்டுக்கு அது என்ன வேல்யூ இருக்குங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த மோதிரத்தினுடைய மதிப்பு இன்றைக்கி மதிப்பு 27 இல்லாட்டி 28 கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் எப்படி பல பலான்னு மின்னுதுன்னு பாருங்கள். அதில் பாருங்கள் அந்த டைமண்ட்ஸ்லாம் பாருங்கள்
எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்க பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் துபாய் வந்தீங்கன்னா இதை பார்க்க மறந்துடாதீங்க. இந்த கோல்ட் சோக்கு வந்து துபாயில் க்ரீக் இருக்க ஒரு இடம் இருக்குது, அதனுடைய ஆப்போசிட் இடத்துல தான் டைரக்ஷனில் தான் இது இருக்குது. அப்புறம் வந்து அரப் போட் ஹவுஸ் இது பக்கத்தில் தான் இருக்குது. கண்டிப்பாக வரும்போது இதையும் அதையும் நீங்கள் மறந்துடாமல் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள் இந்த கோல்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஒன்றே பத்தாது, இந்த இடத்துக்கு வந்தோன்னு சொன்னோம்னா நீங்கள் சுற்றி பார்க்கறதுக்கே உங்களுக்கு நேரம் பத்தாது. பாருங்கள் அப்படியே கொட்டி வச்சுருக்காங்க, டன் கணக்கில் கோல்டு கொட்டி வச்சுருக்காங்க. மக்களும் வந்து வாங்கிட்டு தான் போயிட்டுருக்காங்க. நீங்கள் இங்கே கோல்டு வாங்கும் போது கடையில் வேட் போடுவாங்க, கவர்மெண்ட்டு வந்து 5% டேக்ஸ் போடுவாங்க, வேட் டேக்ஸ் போடுவாங்க. அந்த பில்லை பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்கள் ஏர்போர்ட்டில் வந்துட்டு உங்கள் பேக்கெல்லாம் செக்கிங் முடித்ததுக்கப்புறம் வேட்டை கலெக்ஷன் சென்டர் ஒன்று இருக்கும், அங்கே போய் உங்கள் பில்லையும் கோல்டையும் காமிச்சிங்கன்னா அதை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ், நம்மளுக்கு நல்ல ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதனால் அதை மறந்துடாதீங்க. வேட்டை வந்து நம்ம திருப்பி ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரும்போது நீங்கள் அதை மறந்துட வேண்டாம். இங்கே பாருங்கள், அது வந்து ஓல்டு கோல்டை கொடுத்துட்டு புது கோல்டை கூட வாங்கிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள், யானைக்கு தந்தத்தில் தலையில் மாட்டுவாங்க பாருங்கள், அது மாதிரி இருக்குது பார்க்குறக்கு கோல்டு. பாருங்கள் பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு சில கடையில் அந்த நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, அப்புறம் நம்ம மசால் ஜாமான் இருக்குல்ல, அந்த பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதெல்லாம் ஹை குவாலிட்டி ப்ரீமியம் மெட்டீரியல்ஸ் இங்கே கிடைக்கிது. நிறைய பேர் வந்து அதை ஊருக்கு போக வாங்கிட்டு போகிறக்காக வேண்டி இங்கே இந்த மாதிரி அவுட்லெட்ஸ் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா பாருங்கள், சேஃப்ரான்லாம் வந்து ஒரிஜினல் சேஃப்ரான் கிடைக்கிது இங்கே. அதனால் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நாங்கள் ஈவினிங் வந்து ஒரு 5 மணிக்கு போல் இங்கே வந்தோம். பாருங்கள் மணி 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, நடந்துகிட்டே இருக்கிறோம். ராகி டயர்ட் ஆகிட்டா பாருங்கள். அப்படியும் பார்த்து மாலை இல்லை, அவ்வளோ கடைகள் பார்த்துட்டே இருக்கிறோம், வந்துகிட்டே தான் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து காஸ்ட்லியான ரோலக்ஸ் வாட்சு கூட கிடைக்குது. கோல்டில் செஞ்ச வாட்சஸ் கூட இங்கே கிடைக்குது. பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வாட்ச், அதெல்லாம் வந்து நம்மளை இமேஜின் கூட பண்ண முடியாது, கண்ணில் மட்டும் பார்த்துக்கலாம். இவ்வளோ காஸ்ட்லியான வாட்சஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே வந்து நம்ம ஊர் கடைகளை இங்கே பார்க்க முடியாது. ஜாய் அலுகாஸ், மலபார், அது மாதிரி இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய நகை கடைகளையும் இங்கே நம்ம பார்க்கலாம். அங்கேயும் மக்கள் வந்து வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அங்கேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்குள்ள ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், எங்கள் வீடியோ பார்க்குறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறோம். நீங்கள் வந்து இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட சப்போர்ட்டில் தான் நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். இங்கே பாருங்கள், ஜாய் அலுகாஸ். நிறையா இடத்துல ஜாய் அலுகாஸ் அங்கே துபாயில் கடை வச்சுருக்காங்க. நிறைய அவுட்லெட்ஸ் இருக்குது.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெர்ஃப்யூம் சோக். நம்ம கோல்டு எவ்வளோ ஃபேமஸோ துபாயில், அதே மாதிரி பெர்ஃப்யூம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போ ரொம்ப ஃபேமஸ். இங்கே கிடைக்கிற அந்த பெர்ஃப்யூம் வந்து வேர்ல்டு லெவலில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், ரொம்ப பிராண்டடாக இருக்கும். ஏகப்பட்ட கடை வச்சுருக்காங்க. நம்மளுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி நம்ம அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஆர்டினரி ரேட்டில் இருந்து பல லட்சம் ரூபாய்க்கான சென்று வந்து நம்ம அங்கே வாங்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. காசுக்கேற்ற பணியாரம் தான். அதனால் நம்ம எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வுட்டு. இது வந்து பக்கூர்னு சொல்லுவாங்க. இதை வந்து எரித்து அந்த புகையை வந்து வீட்டில் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நம்ம சாம்பிராணி போடுற மாதிரி இந்த பக்கூர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப ஒரு கேட்சி அட்ராக்ஷனாக இருக்கும். எல்லாம் பெரிய பெரிய மால் வீடுகளில் எல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க. நான் கூட கொஞ்சோண்டு வாங்கிட்டு வந்தேன், யூஸ் பண்ணி பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாருங்கள், அடுத்தது வந்து பெர்ஃப்யூம்க்கு வந்துட்டோம். எவ்வளோ கடை இருக்குதுன்னு பாருங்கள். எல்லா கடையிலையுமே எல்லா பிராண்டடும் இருக்கும். வேர்ல்டு ஃபேமஸான பிராண்டில் இருந்து லோக்கல் பிராண்டு வரைக்கும் அவங்க வச்சுருக்காங்க. குட்டி பிள்ளைங்களுக்கு டாய்ஸ்லாம் கூட இங்கே பாருங்கள் இருக்குது. குட்டி குட்டி பேகு, டாய்ஸ் எல்லாமே ஒரு அட்ராக்ஷன் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற வந்து ஆப்போசிட்டில் பார்க்க யூசுப் பாய் வந்து துபாயில் ஃபேமஸான ஒரு பெர்ஃப்யூம் மேக்கர். அவர் வந்து நம்ம என்ன டேஸ்ட் சொல்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ளேவரை அவரே மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பார். அங்கேயே நம்ம முன்னாடியே அதை செஞ்சு கொடுப்பாரு. எல்லாம் மிக்சிங்லாம் பண்ணி உங்களுக்கு என்ன ஃப்ளேவரில் வேணும், எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணுமா, மைல்டாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம்னா நம்மளுடைய மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி அவரே செஞ்சு கொடுப்பார். இந்த கடை வந்து துபாயில் ஃபேமஸான கடை. பாருங்கள், வரிசையாக பார்த்துட்டே வாங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ். அதில் உப்புலேயே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பான உப்புலாம் இருக்குல்ல, அது அப்புறம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த பொருட்கள்லாம் எல்லாமே ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்களேன், இதெல்லாம் வந்து அரேபியன்ஸ் மெயினாக யூஸ் பண்ணுறது. அவங்களுடைய ஃபுட்டில் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இங்கே. பாருங்கள், எனக்கு நிறைய இதுக்கு பேர் தெரியல, பட் இவங்க வந்து அவங்களோட ஃபுட்டில் வந்து மெயினாக இது தான் யூஸ் பண்ணுவாங்களாம். இது அரேபியா கண்ட்ரி மட்டும் இல்லை, வேறு கண்ட்ரினுடைய இதுவும் வச்சுருக்காங்க இங்கே. பாருங்கள், அப்படி பார்த்துட்டே வாங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். காய வச்ச ரோஸ் பெட்டல்ஸ் வச்சுருக்காங்க, நட்ஸ் வச்சுருக்காங்க, ஈவன் மஞ்சள் கூட வச்சுருக்காங்க, ட்ரை மஞ்சள் கூட வச்சுருக்காங்க அங்கே. சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஒரு குட்டி சந்து. நம்ம ஊரில் ஹோல்சேல் கடைகள்லாம் இருக்கும்ல, அது மாதிரி கடைங்க. இங்கே வந்து ஹோல்சேல் தான் எல்லாமே. பாருங்கள், 2 சைட்லேயும் குட்டி குட்டி கடைகளாக இருக்குது, பட் எல்லாமே ஹோல்சேல் கடை. மொத்தமாக வந்து வாங்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இது வந்து இந்த ஒரு எண்டு. இது வந்து அப்படியே வெளியே போயிடலாம் நம்ம. இங்கே பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாம் நம்ம ஊர் கடைங்க மாதிரி தான் கடை போட்டிருக்காங்க அங்கே. இங்கே பாருங்கள், சமையல் யூஸ் பண்ணுற பவுடர் வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஒரு பக்கத்தில் பாருங்கள் புகை போகுது. இப்போ தான் சொன்னேன், நான் பக்கூர்னு சொன்னேன்ல, இது மாதிரி தான் போட்டு எரிப்பாங்க. சார்கோலில் போட்டு எரிக்கும் போது அந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். நம்மளை அப்படியே சுண்டி இழுக்கும். அவ்வளோ நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், பட்டை நிறைய, இது எல்லாமே சாப்பாடு யூஸ் பண்ணுற பொருள் தான். அவ்வளோ வச்சுருக்காங்க. பாருங்க, பார்த்துட்டே வாங்க. பாருங்கள், சேஃப்ரான் பாருங்கள், ஒரிஜினல் சேஃப்ரான் அப்படியே குமிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் விலை வந்து பயங்கர காஸ்ட்லி, பட் ஒரிஜினலாக இருக்கும். இந்த வீடியோனுடைய எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்து இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஸ்மித். தேங்க்யூ.